Hello my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அதில் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு ஆட்டம் நிறைய ஆட்டம் கூட சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது தன்னோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது கெயின் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்படி லூஸ் பண்ணி கெயின் பண்ணியிருக்கும் போது அது மேலே ஒரு ஃபார்மல் சார்ஜ் வரும். அதை தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லுவோம். இதை எப்படி ரூல்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ரூல்ஸ் பார்த்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் JEE NEET அண்டு போர்டு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாலிகுல்ஸை கொடுத்துட்டு அண்டர்லைன்டு ஒன் ஒரு ஆட்டமை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த அண்டர்லைன்டு ஒன் ஆட்டமுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாட்டி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இது ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் ரிடாக்ஸா இல்லையான்னு ஈஸியாக நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலமாக அழகாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இதில் எது ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்குது, எது ரிடியூசிங் ஏஜெண்டாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். போகலாமா? டாபிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, குட். இப்போ பாருங்கள், நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் finding oxidation number. அதாவது ஒரு மாலிகுல்ல எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இன் எலமெண்ட்ஸ், நல்லா கவனிங்க, ஒரு எலமெண்ட் ஃப்ரீ ஸ்டேட்டில் அல்லது அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலமெண்ட் ஷுட் பி 0வாக தான் இருக்கும். இன் எலமெண்ட்ஸ் present in the free state, அதாவது ஃப்ரீ ஸ்டேட்னா என்ன சார், அதுக்குள்ளே காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாஸ்பரஸ்லாம் டெட்ராமராக இருக்கு இல்லையா, P4, சல்ஃபர் S8 இருக்குது, ஓசோன் O3 இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இன் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃப்ரீ ஸ்டேட் ஆர் அன்கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னா என்ன மீனிங் சார்? அதாவது அந்த எலமெண்ட் யாரு கூடயுமே காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாமல் ஐசோலேட்டட் எலமெண்ட்டாக இருக்கணும். அதாவது எப்படி சார், எலக்ட்ரானையும் கொடுக்காம வாங்காமல் இருக்கணும். எக்ஸாம்பிள், சோடியம், பொட்டாசியம், பீரியாடிக் டேபிளில் இருக்க அத்தனை எலமெண்ட்டுமே என்னது ஃப்ரீ ஸ்டேட்டில் தான், அதாவது அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதாவது தனித்தனியாக இருக்குது. அந்த மாதிரி எலமெண்ட் கொடுத்தாலும் அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன தான், 0 தான். அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காம்பவுண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்க, in elements present in the free state or uncombined state in which the oxidation state அதாவது நம்பர் oxidation state of the element should be கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எலமெண்ட் இருக்குது, அது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது அல்லது அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்குது. அன்கம்பைன்னா யார் கூட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார். இப்போ சோடியத்தை மட்டும் கொடுத்துட்டு இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், 0ன்னு சொல்லணும். இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்குது, தனியாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் இந்த மாதிரி இருந்தாலும் 0 தான். இது மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா, எந்த காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணாமல் அதுவாக தனியாக இருந்துச்சுன்னா 0 தான். அப்போ மெக்னீஷியம் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 0 தான். ஸோ அதே மாதிரி அது என்ன சார், ஃப்ரீ ஸ்டேட்னா இப்போ பாஸ்பரஸ் எடுத்தோம்னா P4, S8, O3. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட், அதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ இது ரூல் நம்பர் 1. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, குட். இப்போ ரூல் நம்பர் 2 என்ன சார், the oxidation state of the alkali metal as well as alkaline metal
பார்த்தீங்கன்னா +1 and +2 ரெஸ்பெக்டிவ்லி. சார் அது என்ன சார், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஹைட்ரஜனை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஹைட்ரஜனை விட்டுருங்க, அதோட பொசிஷன் இஸ் அ கான்ட்ரடிக்டரி ஒன், அதாவது நிலையானது கிடையாது. சரியா, இது இங்கேயே இருக்கலாம் அல்லது ஹாலஜன் ஃபேமிலியிலே இருக்கலாம், அதனால் ஹைட்ரஜனை விட்டுருங்க. அதை எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷுட் பி +1 தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் குரூப்பில் இருக்கிற எந்த எலமெண்ட் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் எல்லாமே +2 தான் இருக்கும். அதாவது இந்த எலமெண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஒன்று +1 இருக்கும், ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்தால், செகண்ட் குரூப்பாக இருந்தால் +2 இருக்கும். இதான் ரூல் நம்பர் 2. என்ன சார் ரூல் நம்பர் 2? the elements present in first group as well as second group the oxidation state of the element, the oxidation state of the elements should be +1 and +2 respectively. அதாவது the element present in the first group அண்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அண்டு எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் த செகண்ட் குரூப், த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலமெண்ட் என்னவாக இருக்கும்னா +1 +2 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் எல்லாமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே எலக்ட்ரானை கொடுக்க தான் பார்க்கும். காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அதில் மெட்டல்ஸ் தானே, மெட்டல்ஸ்லாம் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானை என்ன தான் பண்ணும், கொடுக்க தான் பார்க்கும். கொடுத்தா அது மேலே என்ன சார்ஜ் வந்துடும், ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் 1 தான் கொடுக்க முடியும், செகண்ட் குரூப்பில் 2 எலக்ட்ரான் கொடுக்க முடியும். கிளியராக புரியுதா? அப்போ செகண்ட் குரூப்பில் +2 தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ மெக்னீசியம் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பெரிலியம் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது +2ல தான் இருக்கும், +1ல இருக்க வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா +1 தான் இருக்கும், மைனஸ் வர வாய்ப்பு இல்லை. நான் சொல்லிட்டேன் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்கே சேர்க்காதீங்க, அதோட பொசிஷன் கான்ட்ரடிக்டரி ஒன், அதாவது ஃபிக்ஸ்டு ஒன் கிடையாது. கிளியராக புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாமே +1 தான் ஃபார்ம் பண்ணும். செகண்ட் குரூப் எலமெண்ட் எல்லாமே +2 ஃபார்ம் பண்ணும். இது ரூல் நம்பர் 2. இந்த 2 ரூல்ஸையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே, நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரூல் நம்பர் 3 என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் மேக் இட் நோட் ஃபாஸ்ட். ஓகே, குட். இப்போ பாருங்கள், அடுத்து ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 இப்போ 2 ரூல் பார்த்துருக்கோம். ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 பார்த்துருக்கோம். இந்த 2 ரூல்ஸ்லையுமே எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரூல் நம்பர் 3 பாருங்கள். நம்ம எல்லாருமே இப்போ ஹைட்ரஜனுக்கு வருவோமே. இப்போ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜென்ரலாகவே the oxidation state of hydrogen is +1, but when hydrogen connected with metal, அதாவது when hydrogen வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட இருந்துச்சுன்னா அங்கே +1 தான் இருக்கும். ஜென்ரலி ஏன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தானே, அப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம். ஜென்ரலி the common oxidation state of hydrogen is +1. the common rule number 3, the common oxidation state of hydrogen is +1. But when hydrogen connected with metal,
மெட்டல் கூட இருந்துச்சுன்னா மெட்டல் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தானே. அப்போ மெட்டல் என்ன பண்ணும், ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வாங்கிடும். அப்போ ஹைட்ரஜன் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணும். அதோட அது ஒரு எலக்ட்ரானாக தான் வாங்க முடியும். ஏன்னா அதில் இருக்கிற ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டல் மட்டும் தான். ஃபஸ்ட் பீரியடில் தானே இருக்குது ஹைட்ரஜன். அதில் இருக்கிற ஒரே ஒரு ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் n=1 இருக்கிற அந்த ஆர்பிட் வந்து என்னது 1s மட்டும் தான். அப்போ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை தான் வாங்க முடியும். அப்போ மெட்டல்கிட்டேருந்து அது ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கும், வாங்கிக்கலாம். மெட்டல் கூட இருந்துச்சுன்னா, மெட்டல்லாம் என்னது எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எந்த எலமெண்ட் கூட ஹைட்ரஜன் இருந்தாலுமே அங்கே வந்து ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக தான் இருக்கும், +1 கொடுத்துரும், தூக்கி கொடுத்துரும். ஆனால் மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஷுட் பி -1. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, the common oxidation state of hydrogen is +1, but when hydrogen connected with metal in which the oxidation state of hydrogen is -1, in which the oxidation state of hydrogen is -1. சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். இப்போ ஹைட்ரஜன் HClன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். அப்போ இந்த பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும், குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும். குளோரினோட வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை, 7. அந்த 7 வேலன்சி எலக்ட்ரானில் ஒரே ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணியிருக்கும். ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், அது குளோரினுக்கு ஷேர் பண்ணும். ரெண்டும் ஷேர் பண்ணி தான் இந்த பாண்டே ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ ஆக்சுவலாக இந்த 2 எலக்ட்ரான் பாண்டில் இருக்குல்ல, அதில் இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் குளோரினோட பக்கத்தில் இருக்குமா, குளோரினோட எலக்ட்ரான் ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்குமா? அந்த பாண்டட் எலக்ட்ரானில் இப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி. அந்த பாண்டட் எலக்ட்ரான் 2 இருக்குது. இப்போ இதில் நம்ம யோசிச்சு பாருங்கள், இதில் யாருக்கு அட்ராக்டிவ் பவர் அதிகம், எலக்ட்ரோ நெகட்டிவ் பவர் குளோரினுக்கு அதிகமாக ஹைட்ரஜனுக்கு அதிகமாக? அப்போ ஹைட்ரஜன் இருக்கிற இந்த எலக்ட்ரான் குளோரின் பக்கத்தில் இருக்குமா, குளோரின் இருக்க அந்த பாண்டட் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்குமா? ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் குளோரின் தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஹைட்ரஜன் குளோரின் கொடுத்த மாதிரி தான். அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. The oxidation state is nothing but the formal charge of the atom present in the molecule. அதோட ஃபார்மல் சார்ஜ் என்ன, +1. தட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ குளோரினோட ஃபார்மல் சார்ஜ் என்ன, அந்த ஹைட்ரஜனோட பாண்டட் எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை தன் பக்கம் வச்சுக்குது. அப்போ -1 வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அப்போ ஹைட்ரஜன், இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க, H2Oன்னு சொல்கிறோம். H2O ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 6, 2, 4, இங்கே 1 கொடுத்துருக்கு, இங்கே 1 கொடுத்துருக்கு. அதான் ஷேர் பண்ணியிருக்கு ஹைட்ரஜனுக்கு. அப்போ பாருங்கள், ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான், 2 வந்து நான் பாண்டட் எலக்ட்ரான். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லோன் பேர்னு சொல்லுவோம். இதை வந்து பாண்டுக்கு கொடுத்துருச்சு, பாண்டட் எலக்ட்ரான். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 2 ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேயும் பாருங்கள், இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் ஆக்சிஜன்ட்ட இருக்குமா, இல்லை ஆக்சிஜனோட இந்த பாண்டட் எலக்ட்ரான் ஹைட்ரஜன்ட்ட இருக்குமா? 2 பாண்ட்லேயுமே பாருங்கள், 2 OH பாண்ட்லேயுமே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் தான் இங்கே இருக்கும், ஆக்சிஜன்ட்ட இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கேயுமே ஹைட்ரஜன் +1, 1 லூஸ் பண்ணிட்டாவே +1 தானே. ஃபார்மல் சார்ஜ் இந்த மாலிகுலர் ஹைட்ரஜனோட ஃபார்மல் சார்ஜ் என்ன, +1. தட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் +1. எக்ஸாம்பிள் HCl, வாட்ரு, HF, NaF. ஸோ இது என்னங்கிறது சோடியமா, HF சேர்த்துக்கலாம், சோடியம் இங்கே வந்துடுது, சரியா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் இருக்க காம்பவுண்டில் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட கனெக்ட் ஆகிருந்தா அங்கே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. பாருங்கள், இதுலேயுமே +1. அப்போ ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒரு பாண்டட் எலக்ட்ரானை வாங்கியிருக்கு, இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒன்று வாங்கியிருக்கு. அப்போ ஆக்சிஜன் -2. த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் -2. ஸோ தட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் மாலிகூல். அழகாக கண்டுபிடிக்கலாம் சார். இப்போ நான் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், பட் வென் ஹைட்ரஜன் கனெக்டட் வித் மெட்டல், மெட்டல் கூட ஹைட்ரஜன் இருக்கும்போது, மெட்டல் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைடு. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், சோடியம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவா 2.1 பாலிங் ஸ்கேலில் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.1 ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ சோடியத்தில் உள்ள எலக்ட்ரான் ஹைட்ரஜன் போயிடும்,
சோடியம் போய் எலக்ட்ரானை லைக் பண்ணுமா? எலக்ட்ரான் நெகட்டிவ், அது எலக்ட்ரானை வாங்குமா? நெவர். அப்போ இது எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இதுக்கு +1, ஹைட்ரஜனுக்கு -1. இங்கே மட்டும் இல்லை, மெட்டல், எந்த மெட்டல் கூட, ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மெட்டல் அல்லது எனி மெட்டல், பீரியாடிக் டேபிளில் இருக்க எனி மெட்டல் கூட ஹைட்ரஜன் இருக்கும்போது த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஷுட் பி -1 தான் இருக்கும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3 ரூலுமே ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ரூல் நம்பர் 4க்கு போயிடலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன? when the element present in the free state or uncombined state, their oxidation state of element should be 0. கிளியராக இருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட் எந்த மாலிகுல் ஃபார்ம் பண்ணாலும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடில் சோடியம் குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். அது இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான். கரெக்டுங்களா? அட்டாமிக் நம்பர் 11 எலக்ட்ரான் இருக்குமா? 11 எலக்ட்ரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 1. மற்றதெல்லாம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கொடுக்காது. அப்போ ஃபஸ்ட் குரூப்பில் இல்லை எல்லா எலமெண்ட்டுமே ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்கும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ +1, அடுத்து +2, செகண்ட் குரூப் எல்லாமே. இதை தான் ரூல் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ரூல் நம்பர் 3ல் ஹைட்ரஜனை பற்றி சொல்லியிருக்கேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூல் நம்பர் 4. கிளியர்? அழிச்சிடலாமா? ஓகே, குட். ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 ரொம்ப முக்கியமான ரூல்ஸை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். என்ன, நம்ம ரூல்ஸ் எழுதுனா எழுதிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ ரூல்ஸ் வேணால் எழுதலாம், எவ்வளோ ரூல்ஸ் வேணால் எழுதிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னென்ன தேவையானது அதை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கிளியரா? அப்போ ரூல் நம்பர் 4 என்ன சார்? ரூல் நம்பர் 4, ஹாலஜன் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டன்டைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் the oxidation state of fluorine is always -1. It does not form any positive oxidation state. ஏன் சார் ஃப்ளூரின் ஏன் சார் பாசிட்டிவ் ஃபார்ம் பண்ணாது? ஃப்ளூரினோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. How can you write electronic configuration? 1s2 2s2 அப்பா பிரின்சிபல் படி எழுதுவோம். 2p5. அவுட்டர் மோஸ்ட் என்ன? 2s2 2p5. இந்த 2s2 2p5 ஃபில் பண்ணுங்கள். 2sல 2 எலக்ட்ரான், 2p5ல அப்பா பிரின்சிபல் படி ஃபில் பண்ணுங்கள். சாரி, ஹன்ஸ் ரூல் படி ஃபில் பண்ணணும். ஆர்பிட்டல் டி ஜெனரேட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை தனித்தனியாக லாஸ்ட் ஆர்பிட்டல் வரையும் போட்டு அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணணும். இதுதான் ஹன்ஸ் ரூல். இங்கே 1 போடுங்க, இங்கே 2 3 4 5. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு அன்பேட் இருக்குது, தனியாக ஒருத்தர் இருக்கார் ஃப்ளூரினில். ஏன் அதை கொடுக்கலாமே சார்? கொடுத்தா அது பாசிட்டிவ் ஃபார்ம் பண்ணும். நல்லா கவனிங்க, ஃப்ளூரின் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்தா பாசிட்டிவ் ஃபார்ம் பண்ணும். ஏன் கொடுக்கலாமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இன் த பீரியாடிக் டேபிள். நோ அதர் எலமெண்ட் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி தேன் ஃப்ளூரின். ஃப்ளூரின் தப்பா பீரியாடிக் டேபிள்லே கிங்க்கு எலக்ட்ரானை வாங்குகிற பவர் அவர் தான் அதிகம். அவர்கிட்ட போய் யாராவது கேட்டால் கொடுப்பாப்லையே? அவர் அன்பேட் எலக்ட்ரான் இருக்க தான் செய்யுது. ஆக்சிஜன் கேட்டால் கொடுக்க முடியுமா? தம்பி நீலாம் என்னோட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், என்னோட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எவன் இருக்கான்? எவனும் இல்லை. அப்போ நான் யாரும் கொடுக்க மாட்டேன். வேணா நான் வாங்கிக்கிறேன், வேணா நான் தான் ஒரு வேக்கன்ட் பிளேஸ் இருக்கேன். இந்த டி ஆர்பிட்டல் இல்லை, நான் செகண்ட் பீரியடில் இருக்கேன். செகண்ட் பீரியடில் 2sம் 2pயும் தான் இருக்கும், டி ஆர்பிட்டல் இருக்காது. இந்த ஒரு வேக்கன்ட் இருக்குது, ஒரு எலக்ட்ரானை வாங்கி நான் நோபல் கேஸை வேணால் அட்டைன் பண்ணிக்கிறேன், நான் வேணால் வாங்கிக்கிறேன். வாங்கினா -1, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறோம் ஃப்ளூரின். அப்போ ஃப்ளூரின் never form any positive oxidation state and forms negative oxidation state that should be -1. அப்போ ரூல் நம்பர் 4 என்ன சார்? ஃப்ளூரின் never forms any positive. Fluorine never forms any positive oxidation state. வாய்ப்பே இல்லை ராஜா, கொடுக்கவே கொடுக்காது. Fluorine never forms any positive oxidation state, but it forms negative oxidation state. Negative oxidation state. Negative form பண்ணு வாங்கலாம். Negative oxidation state that should be என்னவா இருக்கும்? அப்படி வாங்கினால்
-1 தான் இருக்கும். பாருங்களேன் இந்த but other halogens like chlorine, bromine, iodine which able to form positive as well as negative 7 வரைக்கும் போகும். குளோரின் +7 வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 7ஐயும் கொடுக்கலாம். சார் யாருக்கு சார் கொடுக்கலாம்? ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே குளோரினை விட. ஏன் ஃப்ளூரினுமே குளோரினை விட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகும்போது குளோரின் கொடுத்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அது 7ஐயும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். பட் அட் த சேம் டைம் பாருங்கள், ஃப்ளூரின் நெவர் ஃபார்ம்ஸ் எனி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், but it forms negative oxidation state that should be -1. எக்ஸாம்பிள் எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஃப்ளூரின் ஃபார்ம் பண்ணுற எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஃப்ளூரின் -1 தான். எக்ஸாம்பிள் ஹச்எஃப்ல பாருங்கள், இந்த பாண்டட் எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட யார் பக்கத்தில் இருக்கும்? ஃப்ளூரின் பக்கத்தில். அப்போ ஃப்ளூரின் -1, ஹைட்ரஜன் +1. In a molecule இருக்கிற அந்த formal charge is nothing but when atom in a molecule, when atom which gains electron which acquires negative charge, when atom donates electron and which acquires positive charge, if it donate 2 electrons 2 plus, 3 electron 3 plus, when atom which gains 2 electron -2. so அந்த formal charge தான் oxidation state, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரானை யார் வாங்குறாங்களோ அவங்க நெகட்டிவ், கொடுக்குறவங்களுக்கு பாசிட்டிவ். எத்தனை எலக்ட்ரான் போகுது அதான் மேட்டர். கிளியராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்போ ஃப்ளூரின் HF -1. ஏன் OF2 ஆக்சிஜன் கூட OF2ன்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது ஃப்ளூரின். இந்த OF2ன்னு ஒரு காம்பவுண்டு. இப்போ ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு? 1 ஃப்ளூரின் 1. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது ரெண்டும் அப்படியே என்னவாக இருக்கும்? லோன் பேராக இருக்கும். ஃப்ளூரினோட 7 எலக்ட்ரானில் மீதி 6 எலக்ட்ரான் லோன் பேராக இருக்கும். 2 இருக்கும். 2 எலக்ட்ரான் சேர்ந்ததை நம்ம லோன் பேர்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாண்டில் தான் மேட்ரு. இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானில் ஒன்று ஃப்ளூரினோடது, இன்னொன்று ஆக்சிஜனோடது. நீங்களே சொல்லுங்கள், ஆக்சிஜனோட எலக்ட்ரான் ஃப்ளூரின் பக்கத்தில் இருக்குமா, ஃப்ளூரினோட எலக்ட்ரான் ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்குமா? 2 பாண்ட்லேயுமே ஆக்சிஜனோட எலக்ட்ரான் ஃப்ளூரின் பக்கத்தில் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கு என்ன பண்ணிருச்சு? ஷேர் பண்ணியிருக்கு, பட் அங்கே போயிடுச்சு. அப்போ 2 போனதுனால இதுக்கு +2. இது ஆனால் 1 தானே வாங்கியிருக்கு, ஒரு பாண்டில் 1 தான் வாங்கியிருக்கு. அப்போ இந்த ஃப்ளூரின் -1, each fluorine getting -1 in OF2 and oxygen getting +2. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காம்பவுண்ட் எடுத்தாலுமே ஃப்ளூரின் -1 தான் இருக்கும். நெவர் ஃபார்ம் எனி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரீசெண்டாக JEE மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஃப்ளூரின் இருந்தது. அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா கேட்பாங்க. நம்ம சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு ரூலாக எழுதியிருக்கேன். ஃப்ளூரின் வந்து நெவர் ஃபார்ம் எனி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், பட் இட் ஃபார்ம்ஸ் அ நெகட்டிவ் தட் ஷுட் பி -1. கிளியரா? அதே மாதிரி அதர் ஹாலஜன்ஸ் லைக் அதர், இதே ரூலில் எழுதிக்கோ, other halogens like chlorine, bromine, iodine, etc. forms both negative as well as positive oxidation state. அப்போ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணும், பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணும். சார் யார் சார்? குளோரின். எக்ஸாம்பிள் பாருங்கள், HClOன்னு ஒரு மாலிகுல் பார்த்துருப்பீங்க. HClO, HClO2, HClO3, HClO4. ஸோ இதோட நேம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி இதோட நேம்ஸ்லாம் கேட்குறாங்கப்பா. ஆமாம், இதோட நேமே கேட்குறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த குளோரின் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக HClO இது எல்லாமே ஆசிட்ப்பா. H+ கொடுக்கும். அப்போ H+ கொடுக்கணும்னா இது எல்லாமே ஆசிட். சரியா? ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ்னு சொல்லுவோம், ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாருங்கள் ஆக்சிஜனில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஹைட்ரஜன் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஆக்சிஜனில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ தானே அந்த H+ கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலாக HClO எப்படி இருக்கும்னா, HClO பாருங்கள்,
ரொம்ப சிம்பிள். HClO ஆக்சுவலாக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். ClOH இதுதான் HClஓட ஸ்ட்ரக்சர். அப்போ குளோரினோட ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டு கொடுத்துருக்கு. அப்போ 2 3 லோன் பேர் அப்படியே இருக்கும். 3 லோன் பேர் அப்படியே இருக்கும். இதுதான் HClஓட ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ 2 லோன் பேர் அப்படியே இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு தடவை IIT அட்வான்ஸில் இந்த மாதிரி ஹாலோ ஆசிட் 2 ஹாலோ ஆசிடை சேர்த்து இதில் சம் ஆஃப் லோன் பேர் கேட்டாங்க. சம் ஆஃப் லோன் பேர் கேட்டாங்க. அப்படியே கவுண்ட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் லோன் பேரை கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ஸோ இதான் HClஓட ஸ்ட்ரக்சர். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஒன்று ஆக்சிஜனோடது, இன்னொன்று யாரோடது? குளோரினோடது. இப்போ இந்த குளோரினோட எலக்ட்ரான் ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்குமா, ஆக்சிஜனோட எலக்ட்ரான் குளோரின் பக்கத்தில் இருக்குமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிரேட்டர் தென் குளோரின்கிற நம்ம எல்லாமே தெரியும். கண்டிப்பாக குளோரினோட எலக்ட்ரான் ஆக்சிஜன் இருக்கும். அப்போ குளோரின் என்ன? ஃபார்மல் சார்ஜ் என்ன? +1. தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஆக்சிஜன் -1. சார் அப்போ ஆக்சிஜன் இதில் -1 தான் இருக்குமா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அப்போ அதுவுமே இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் ஆக்சிஜன்ட்ட தான் இருக்கும். அப்போ இந்த சம் ஆஃப் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -2 வந்துடும் ஆக்சிஜனுக்கு ஓவராலாக. இந்த ஹைட்ரஜனுக்கு +1. ஒவ்வொன்றுக்குமே கண்டுபிடிக்கலாம்ப்பா, ஸ்ட்ரக்சரை வச்சே கண்டுபிடிக்கலாம். அப்போ குளோரின் வந்து இதில் +1 ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சே கண்டுபிடிக்கலாம். இதே HClO2 எப்படி சார் இருக்கும்னா இப்படி இருக்கும். ஒரு டபுள் பாண்ட் ஓ ஆட் ஆகிக்கும். ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிட்டே வாப்பா. இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணால் டபுள் பாண்ட் ஓவில் தானே ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சிஜனோட வேலன்சி 2 தானே. அப்போ இது ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியதான் OH. அப்போ 2 பாண்டு ஃபார்ம் பண்ணுதுன்னா 2 லோன் பேர் இங்கே குறைஞ்சிரும். இங்கே லோன் பேர் அப்படியே தான் இருக்கும். இதுவும் ஆசிட் தான். ஓவில் H இருக்குது, ஈஸியாக H+ கொடுக்கும். ஸோ இதில் பாரு, குளோரின் பாரு, இந்த பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, இந்த பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, இந்த பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு. அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம் குளோரின். அப்போ HClO2ல குளோரின் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதே HClO3னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஓவை ஆட் பண்ணுவீங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க? Cl டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O OH. அப்போ எத்தனை லோன் பேர் இருக்கும்? இதில் ஒரு லோன் பேர் தான் இருக்கும். இன்னும் HClO4ல லோன் பேரே இருக்காது. இப்போ பாருங்கள், குளோரினை சுற்றி 5 பாண்டு, 5 பாண்டுமே ஆக்சிஜன் கூட. அப்போ ஆக்சிஜன் கூட குளோரின் 5 பாண்டு ஃபார்ம் பண்ணுதுன்னா எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்து தானே ஆயிருக்கும். ஒரு பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், 5 பாண்டுக்கு 5 எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், +5. இதே ஹைட்ரஜன் கூட குளோரின் ஃபார்ம் பண்ணுதுன்னா வாங்கியிருக்கோம். ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஸ்ட்ரக்சரில். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதே HClO4னா 3 டபுள் பாண்டோ வந்துடும். இதில் லோன் பேரே இருக்காது. இதுதான் கேட்டிருந்தாங்க. ஹாலோ ஆசிடை கொடுத்துட்டு சம் ஆஃப் லோன் பேர் IIT அட்வான்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க. பாருங்கள், இதில் குளோரினை சுற்றி எத்தனை பாண்டு? 7 பாண்டு இருக்குது. 7 பாண்டுமே யார் கூட? ஆக்சிஜன் கூட. அப்போ அதை ஷேர் பண்ண எல்லா எலக்ட்ரானுமே ஆக்சிஜன் போயிடுச்சு. அப்போ 7 எலக்ட்ரானுமே போயிடுச்சு. தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே கொடுத்துருச்சு. அப்போ அதுக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வரும். ஸோ அப்போ இது +5, இது +7. ஸோ பாருங்கள், குளோரினால் +1 ஃபார்ம் பண்ண முடியுது, +3 +5 +7. ஃப்ளூரின் வந்து கொடுக்கவே கொடுக்காது. சார் இது எப்படி சார் ஃபார்ம் பண்ணுது? இது எப்படி சார் ஃபார்ம் பண்ணுதுன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனாவே கண்டுபிடிச்சிடலாம். குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3s2 3p5 டி ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா? இப்போ 3s2 3p5 எப்படி ஃபில் பண்ணுவீங்க? 3s2. இப்போ குளோரினுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. குளோரினுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 3s2 3p5. இதான் இதோட அவுட்டர் மோஸ்ட். இங்கே நியான் இருக்கும். கிளியரா? ஸோ 3sல 2, 3pல 5. கிரவுண்ட் ஸ்டேட்டில் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வருதுன்னா இது என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்போ +1 ஃபார்ம் பண்ணலாம். இங்கே வேக்கன் டி ஆர்பிட்டல் இருக்குது. ஏன்னா குளோரின் எந்த பீரியடில் இருக்குது? 3rd பீரியடில் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரானை பிரித்தேன்னா 3 அன்பேட் வந்துடும். 3ஐயும் ஷேர் பண்ணலாம். பிரித்து தான் ஷேர் பண்ண முடியும். டி ஆர்பிட்டல் இருக்குது, பிரிக்கலாம், +3 ஃபார்ம் பண்ணலாம். இதையும் பிரித்து கொண்டு போனோன்னா +5 ஃபார்ம் பண்ணலாம். இதையும் பிரித்து இங்கே கொண்டு போனோன்னா 7 அன்பேட் எலக்ட்ரான் வந்துடும், +7 வரைக்கும் போகலாம். அதே தான் புரோமினுக்கும். டி ஆர்பிட்டல் இருக்குது.
ஃப்ளூரின் +1 இருந்தும் ஒரு அன்பேர்டு இருந்தும் +1 ஃபார்ம் பண்ணாததுக்கு ரீசன் அதை விட எலக்ட்ரோநெகட்டிவ் யாரும் கிடையாது, அப்போ கொடுக்காது, +1 ஃபார்ம் பண்ணாது. பட் இதெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கொடுக்குது. 7 வரைக்கும் கொடுக்கும். இதே குளோரின் கூட, இப்போ ஹைட்ரஜன் கூட குளோரின் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா இங்கே குளோரின் என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கும் -1. அதனால் குளோரின் -1 ஃபார்ம் பண்ணும், +ம் ஃபார்ம் பண்ணும். 7 வரைக்கும் போகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.